ஹலோ, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா போகலாம். சங்கீதம் 34 அதிகாரத்தின் 22 வசனத்தின் கடைசி பகுதி. அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிறார், நீங்க அவரை நம்பிட்டீங்கன்னா உங்க மேல தேவையில்லாம தேவையற்ற படிய யாராலையுமே சுமத்த முடியாது. இதுதான் வசனம் சொல்கிறது. அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராதாம். இன்னைக்கு யாராவது உங்களை குற்றவாளிகளை தீர்க்கிறார்களா? யாராவது நீங்க நல்லதை செஞ்சு உங்களை குற்றமாயி அவர்கள் நிற்க வைக்கிறாங்களா? யாராவது நீங்க நன்மையை செய்து உங்களை தீமையை அனுபவிக்க வைக்கிறாங்களா? யாராவது ஒருவர் எல்லாருக்கும் முன்பாக உங்களை குறைவாய் பேசுறாங்களா? யாராவது ஒருவர் நீங்க தான் செஞ்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு அனுமானத்தின் பேரில் எல்லா பழியையும் உங்க மேல சுமத்துறாங்களா? யாராவது ஒருவர் உங்களால திரும்பி பேச தெரியாது என்பதனால உங்களை குற்றவாளியாய் மாற்றி அவர்களை எஸ்கேப் ஆகுறாங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அவரை நம்புகிற மனிதனாய் இருந்தால், நீங்கள் அவரை மட்டுமே சார்ந்திருக்கிறவர்களாய் இருந்தால் உங்கள் மேல ஒரு குற்றமும் சுமராது. ஒரு குற்றமும் சுமராது. நாளைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆபீஸ்லயா இருக்கட்டும், உங்க குடும்பத்திலயா இருக்கட்டும், நீங்க குற்றவாளி நின்று உங்களை கிழிச்சு எடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், காரியம் மாறுதலாய் முடியும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்களை நிக்க வச்சு கிழிக்கணும்னு நினைக்கிறாங்களா? உங்களை லே ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? உங்களை வேலையில இருந்து தூக்கணும்னு நினைக்கிறாங்களா? நாளைக்கு கர்த்தர் காரியங்களை மாற்றுகிறது உங்களுடைய கண்கள் நெஞ்சு சாட்சி சொல்லும். ஹல்லேலூயா. உங்ககிட்ட சண்டை பிடிக்கணும்னு நாளைக்கு வரவங்களா இருக்கட்டும், இன்று இரவுல எப்படி யாக்கோபின் மாமனாகிய லாபான் இடத்துல கர்த்தர் சொல்றல, நன்மையை என்று தீமையை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று எச்சரித்த அதே தேவனை தான் நீங்களும் நானும் நேசிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, யாரையும் பார்த்து நீங்க பயப்படாதீங்க. நீங்க உண்மையுள்ளவர்களா இருந்தால், நீங்கள் கர்த்தரை மட்டுமே நம்புகிறவர்களா இருந்தால் உங்கள் மேலே ஒரு குற்றமும் சுமராது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த நல்ல தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்குலாம் சாக்கி திணறீர்கள் தந்தரே, உமக்கு நன்றி. உம்மை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராத என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா, என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ, தேவையில்லாமல் என் மேல் படி சொல்றாங்க, எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யறது நான் தான், வேலையே செய்யாம ஓப்பி அடிக்கிறாங்க, ஆனா அவங்க நல்லவங்களா இருக்காங்க, நான் மட்டும்தான் எதையுமே செய்யாத குற்றவாளி குண்டுல நிக்கிறவனா இருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை மாறாதா, என் செயல் மாறாதா, என்னுடைய நடக்கை மாறாதா என்று யார் யார் புலம்பிட்டு இருக்காங்களோ என் கர்த்தர் மாற்றுவீராக. இந்த நாளில ஆண்டவரே, எங்கள் மேல குற்றம் காய்மகரமாய் குற்றம் சுமத்த வேண்டும் என்று நிற்கிற அத்தனை நாவுகளையும் என் கர்த்தர் கட்டுவீராக. அந்த நாவுகளுக்கு முன்பாக எங்கள் தலையை நீர் உயர்த்துவீராக இயேசுவின் நாமத்தினால. வசனம் செல்கிறது ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற ஒருத்தரை கூட நீங்க வெட்கப்படுத்தாத தேவன் ஆண்டவரே. உங்களை நாங்க நம்பி இருக்கோம். எங்க மேல எந்தவித குற்றமும் சுமராதபடி நீர் காரியங்களை வாய்க்க பண்றீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோடு இருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய காரியங்களை நீர் கையில எடுத்துக்கொண்டீங்களே, உமக்கு நன்றி. எங்களுக்காக வழக்காட போறீங்களே, உமக்கு நன்றி. எங்களுக்காக நல்ல ஒரு நீதியை நீங்க கொடுக்க போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. எத்தனை கோர்ட் கேஸ் உங்க மேல தவறா பழி சுமத்திருக்காங்களா? தவறா உங்களை பொர்ட்ரேட் பண்றாங்களா? நீங்க தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பை கொடுக்காம உட்கார்ந்து இருக்காங்களா? உங்களுடைய பேச்சு எடுப்படாம இருக்கா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாங்க, உங்களுக்காக வழக்காட போகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அப்பா, நீங்க எங்களுக்காக வழக்காடுகிறதுனால உமக்கு நன்றி. நாளை காலை காரியம் மாறுதலாய் முடிந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய தீர்மானம் உங்க திட்டம் நிறைவேறினதற்காக உமக்கு நன்றி. நீரே எங்களோட இருந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் கையில் ஒப்படைக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.